ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ட்ரிங்க் ஒன்று எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது பாதாம் மில்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு திக்கான ஒரு 3/4 லிட்டர், அதாவது 750 ml அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. திக்கான பால் இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதில் குங்குமப்பூ மிக்ஸ் பண்ண போகிறோம். அது ஒரு சின்ன ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குங்குமப்பூ தேவையோ அதை அந்த பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, அதாவது நல்லா கொதிக்கிற வெந்நீர் அதில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த குங்குமப்பூ ஊறிட்டு உங்களுக்கு அந்த கலர் கொடுக்கும் நல்லா. அப்படி இல்லைனாலும் நீங்கள் பால் இருந்தாலும் சூடான பால் அதையும் ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா அந்த கலர் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலர், எல்லோயிஷ் கலர் மாறிடும். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பால் கொதிச்சிட்டு இருக்கு. இது நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே பாதாம் ஊற வச்சுட்டேன். ஊறின அந்த பாதாமை தோல் எடுத்துருங்க. எல்லாத்துலேயும் தோல் எடுத்துட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொரகொரப்பா, ரொம்ப மைய இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பா அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது பாலில் சேர்த்து குடிக்கும்போது லைட்டாக கடிப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதாம் மில்க் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் 3/4 லிட்டர் பாலுக்கு நான் 50 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே பால் நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு. ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாததுக்கு பாருங்கள். நல்லா கொதிச்சு இந்த பாலில் சைடில் இந்த ஆடெல்லாம் பதிஞ்சிருக்கும், அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பாதாம் விழுது அது கூட சேர்த்துடலாம். இந்த பாதாம் விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. ஹையில் வைக்காதீங்க, ரொம்ப சுண்டிடும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அந்த பாதாம் நல்லா அந்த பாலோட சேர்ந்து கொதிக்கிட்டோம். இப்போ பாலோட சேர்ந்து அந்த பாதாம் அந்த அரைச்ச விழுதும் சேர்த்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வெந்நீர் ஊற்றி ஊற வச்சோம் இல்லையா, அந்த குங்குமப்பூ அதையும் இதோட சேர்த்துருங்க. குங்குமப்பூ சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கலரும் ஒரு ஃப்ளேவரும் நமக்கு கொடுக்கும். அதை சேர்த்து நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் நேரம். அது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. குங்குமப்பூவும் சேர்ந்து நல்லா கொதிச்சிடுச்சு பாலோட. இப்போ நம்ம இப்போ பால் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிறனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சர்க்கரை நல்லா அந்த பாலில் மெல்ட் ஆகட்டும். இப்போ சர்க்கரை நல்லா பாலில் கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது பால் நல்லா ஆறட்டும். அப்படியே சூடாக குடிக்கிறதுனாலும் நீங்கள் குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு ஜில்லுன்னு குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஜில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு கிளாஸில் நான் மாற்றிக்கிறேன். கிளாஸில் ஊற்றி வச்சு கொஞ்சமாக கார்னிஷிங்காக பாதாம் துருவி போட்டிருக்கேன், கொஞ்சமாக குங்குமப்பூ. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே இந்த பாதாம் மில்க் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.